இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் கூலி. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. மேலும் இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், உபேந்திரா, நாகார்ஜுனா, சுபின் ஷபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி இப்படம் வெளியாகிறது. இந்த நிலையில் கூலி திரைப்படத்தின் பட்ஜெட் மற்றும் பிசினஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் மொத்த பட்ஜெட் 375 கோடி என சொல்லப்படுகிறது. இதில் ரஜினியின் சம்பளம் மட்டுமே 150 கோடிக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் லோகேஷ் கனகராஜின் சம்பளம் 50 கோடி, மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவரின் சம்பளமும் 150 கோடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ப்ரொமோஷன் மற்றும் பப்ளிசிட்டி செலவுக்காக 25 கோடி ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக இப்படத்தின் பட்ஜெட் மட்டுமே 375 கோடியாக இருக்கிறது. அமேசான் பிரைம் நிறுவனம் கூலி திரைப்படத்தை 150 கோடி கொடுத்து வாங்கியுள்ளது. இப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ளது என்பதால் சேட்டிலைட் உரிமை மற்றும் மியூசிக் உரிமை இரண்டையும் சன் டிவி வைத்துள்ளது. இதில் சேட்டிலைட் உரிமை 90 கோடி மதிப்பு என்றும் மியூசிக் உரிமை 20 கோடி மதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 250 கோடி வரை வசூல் வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் திரையில் வெளியாகி 500 கோடிக்கு மேலாக வசூலிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.